வணக்கம், நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஐபிஎல்லில் 2008லேருந்து 2023 இப்போ ரீசெண்டாக 24 வரைக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 2023 வரைக்கும் நடந்த ஐபிஎல்லில் யார் லோயஸ்ட்டு டோட்டல் அடிச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் பிரச்சனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் சொல்லணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்தியா ஜெர்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 6வது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சு. இது 2012 நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் டீம் 68 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. இதுதான் அப்போதைக்கு லோயஸ்ட் டோட்டலாக இருந்துச்சு. செகண்ட் லோயஸ்ட் டோட்டலாக இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேகேஆர் வர்சஸ் எம்ஐ மேட்ச்சு 2008 கேகேஆர் 67 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. இது 2வது இடத்துல இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெல்லி டேர்டெவில்ஸ் வர்சஸ் கிங்ஸ் லெவல் பஞ்சாப். இப்போ கிங்ஸ் பஞ்சாப், அப்போ கிங்ஸ் லெவல் பஞ்சாபாக இருந்துச்சு. 2017 நடந்த மேட்ச்சில் டிடி 67 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. ஆல் அவுட் ஆகி நம்ம 3வது இடத்துல நம்ம இதில் பிடிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாருக்கான்னு கேட்டிங்கன்னா, டெல்லி டேர்டெவில்ஸ் வர்சஸ் எம்ஐ தான் இருக்காங்க. இவங்க 2017 நடந்த மேட்ச்சில் டெல்லி டேர்டெவில்ஸ் 66 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. இப்போ தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ், அதுக்கு முன்னாடி டெல்லி டேர்டெவில்ஸ் தான். அது அப்போ 2017 கௌதம் கம்பீர் கேப்டனாக இருந்தார் அந்த வருஷம். அதுக்கப்புறம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் சிஎஸ்கே வந்தார். அடுத்து இப்போ ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீம் கேப்டனாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2009 நடந்த ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் ஆர்ஆர் 58 ரன்னுக்கு ஆர்சிபிட்ட ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. இது 2009 நடந்த ஃபஸ்ட்டு. இதுதான் அப்போதைக்கு லோயஸ்ட் டோட்டலாக இருந்துச்சு. அதை அடித்து நொறுக்கணும்ப்பா அப்படின்ட்டு அடுத்த டீம் வந்தாங்க. அதை அடுத்து வரும், அதில் தெரிஞ்சுக்கங்க. ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சு. இது 2017 நடந்துச்சு. 49 ரன்னுக்கு ஆர்சிபி ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. இது இப்போ பேசு பொருளாக இருந்துச்சு. இது என்ன மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்க, இந்த அளவுக்குலாம் ஆட முடியாது, இவ்வளோ பெரிய டீமை எப்படி அடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். மீண்டும் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். தேங்க்யூ.